பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான காலை வேளையிலும் தேவ சமூகத்துக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா 7:27 வசனத்தை அடியேன் வாசிக்கிறேன். இதோ, நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன், அவன் உனக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்த பண்ணுவான். ஆமேன், ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் தூதனை அனுப்புகிறார்னா, வழியை வாய்க்க பண்ணுவதற்காக, வழியில் இருக்கிற தடைகள், வழியில் இருக்கிற இடர்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தீர்த்து வைப்பதற்காகவே ஆண்டவர் நம்மால் முடியாத விஷயத்தை தூதனை கொண்டு கர்த்தர் செய்கிறார். மாம்சரீகமாய் நம்மளால போராட முடியல, சில விதமான பிரச்சனை நிமித்தமா நம்ம சோர்ந்து போயிருக்கிறோம், பிரச்சனைகளை நம்மளால ஃபேஸ் பண்ண முடியல, அப்படி நம்ம சோர்ந்து போனதுனால ஆண்டவர் தூதனை அனுப்பி திடப்படுத்துகிற தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளில் உங்களை திடப்படுத்துகிற தெய்வம் இன்னைக்கு சொல்லுகிறாரு, முன்னாடி நான் தூதனை அனுப்புகிறேன், அவன் போய் வழிகளை வாய்க்க பண்ணுவான், அவன் போய் வழி எல்லாத்தையும் ரெடி பண்ணுவான்ட்டு. இந்த காரியத்தை குறித்து ஒரு அருமையான சம்பவத்தை நான் உங்களோடு பேசுகிறேன் பாருங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் பேதுருவை இவ்விதமாய் சிறைச்சாலையில் வைத்திருப்பார்கள். அவர் இந்த சிறைச்சாலையில் இருந்த பேதுரு எப்படி இருந்தாருன்னா, அந்த இருட்டு அறையில் அவர் அந்தகாரமுள்ள ஒரு இருட்டு அறையில் அவர் வச்சிருக்கிறாங்க, சங்கிலினால் கட்டப்பட்டு அவர் என்ன பண்ணுகிறார், அவர் நித்திரை பண்ணி கொண்டிருந்தார் என்று 6வது வசனம் சொல்லுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 7வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்று அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது, அவன் பேதுருவின் விலாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்துரு என்று அவனை எழுப்பினான், உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. ஹல்லேலூயா. பார்த்தோம் என்றால், ஒரு இருட்டு அறையில் ராத்திரியில் அவன் படுத்துக்கிட்டு இருக்கான், அவனுக்கு காவல் வச்சிருக்கிறாங்க, ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை, நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, அவனுக்கு ஒன்றும் புரியல. இப்போ இந்த ஊழியத்தை செய்யக்கூடிய முக்கியமான இடத்துல பேதுரு இருக்கிறாரு. ஆனால் அவரை சிறைச்சாலையில் வச்சதுனால அவரால் ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை, அதனால அவர் படுத்து தூங்கிட்டு இருக்கார். இப்போ இந்த தூங்கிட்டு இருக்கும்போது தான் தூதனை ஆண்டவர் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க. அதில் வசனம் சொல்லுகிறது, அவர் நித்திரை பண்ணி கொண்டிருந்தார். அப்படின்னா அவருக்கு நல்ல தூக்கம். எப்போ தூக்கம் வரும்? பிரச்சனையில இருந்தா கண்டிப்பா தூக்கம் வராது. ஆனா பேதுருக்கு தூக்கம் வந்திருக்குன்னா எல்லா பாரத்தையும் அவன் கர்த்தர் மேல வைத்து விட்டான். ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் வேதவசனம் சொல்லுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். இந்த விஷயம் பேதுரு நல்லா வச்சிருக்கிறான் மைண்ட்ல. என்ன ஆண்டவர் காப்பாற்றுவார், காப்பாற்ற வேண்டிய கடமை ஆண்டவருக்கு இருக்கு. நான் வெளியில போனா ஊழியம் செய்வேன்னு தேவ சித்தம் இருக்கு. அப்போ ஆண்டவர் என்னை காப்பாற்றக்கூடிய எல்லா சூழ்நிலையும் அவர் இருக்கிறபடினால நான் ஏன் கவலைப்படணும்? அவர் நித்திரை பண்ணுகிறார். அவர் நித்திரை பண்ணும்போதுதான் இப்பொழுது தூதன் வருகிறான். அவனை தட்டி அவனை அந்த இடத்துல சீக்கிரமா எழுந்துரு, இந்த இடத்தை விட்டு நீ எழுந்துரு என்று அவனை எழுப்பி அவனுடைய கையில் இருக்கிற விலங்கெல்லாம் கழற்றி போடுகிறார். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா 8வது வசனத்துல, தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். பின்னும் தூதன் என்ன பண்ணார்னா, அவனை கூப்பிட்டு வஸ்திரங்களை போர்த்தி கொண்டு என் பின்னே வா என்று சொல்லி அவனை வெளியே கொண்டு வருகிறார். எங்க கொண்டு வருகிறார் அப்படின்னா, 1ஆம் காவலை தாண்டி 2ஆம் காவலை தாண்டி அவன் வெளியே கொண்டு வருகிற விதம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. 10வது வசனத்துல சொல்லப்படுகிற வார்த்தை பார்த்தோம்னா, நகரத்திற்கு புறம்பே இருக்கிற அந்த சந்துல கொண்டு நிறுத்திட்டு, அது தானாய் அவர்களுக்கு அந்த கதவுகள் கட்டப்பட்டிருக்கிற அந்த கதவுகள் பூட்டப்பட்டிருக்கிற கதவுகள் தானாய் அவனுக்கு திறக்குகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அவன் வழியிலே கொண்டு நிறுத்தினார்கள், தெரு நடுவில் எடுத்து அவனை விட்டுட்டாங்க. சிறைச்சாலையில் இருந்தவனை கர்த்தர் வெளியே கொண்டு எல்லா காவலையும் தாண்டி கொண்டு நிறுத்தினது யார் என்றால் அந்த தூதனை கொண்டுதான் கர்த்தர் இந்த காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா. அவன் அது வரைக்கும் அவன் எப்படி இருந்தான்னா, ஒரு சொப்பனம் காண்பது போல இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் நினைச்சுக்கிறான். 9வது வசனத்தை பார்த்தனா, தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு அருமையான பிள்ளைகளே, இந்த பிரசங்கத்தை கேட்கிறவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கலாம். இருள் போன்ற சூழ்நிலை, வெளிச்சமே இல்லாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை சொப்பனம் காண்பது போல, எப்படி கனவு முடிஞ்சு நீங்க வெளியில பாத்தீங்கன்னா இது கனவு தானா அப்படின்றீங்க, அதே மாதிரிதான் உங்க இருளும் கனவை போல அது மாறி போயிடும். திடீர்னு ஒரு வெளிச்சத்திற்குள்ள நீங்க கடந்து வருவீர்கள். ஆண்டவர் உங்களை எல்லா சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. பாத்தீங்கன்னா அவனுக்கு தெளிவே வரல. 11வது வசனத்தை பார்த்தா, பேதுருக்கு எப்போது தெளிவு வந்ததுன்னா, அவன் ரோடு தெருமுனைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெளிவு வருது. ஓ, இது கர்த்தர் தான் நமக்கு செஞ்சார், தூதனை அனுப்பி இது எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறான்னு அப்பதான் அவருக்கு புரியுது. ஹல்லேலூயா. இப்பொழுதும் உபத்திரவ பாதையில் இருக்கிற அருமையான பிள்ளைகளே, இருட்டான சூழ்நிலையில்
சூழ்நிலையில் இருக்கிற அருமையானவர்களே, அப்பா என்னை எப்படியாவது காப்பாற்றும் என்று புலம்புகிறவர்களே, நீங்கள் நிதானமாய் கர்த்தருடைய பாதத்தில் எல்லாத்தையும் வச்சிருங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். ஆண்டவர் நீங்க இருக்கிற இடங்கள்ல வருவார். அவர் சீக்கிரமாய் வந்து உங்களை விடுவிப்பார். அவர் சீக்கிரமாய் வந்து ஒரு வார்த்தை சொல்வார், சீக்கிரமாய் எழுந்துரு, இந்த இடத்தை விட்டு கிளம்பி போன்னு சொல்ற அந்த அற்புத சத்தம் உங்கள் காதுகளில் கேட்கும். கண் திறந்து பார்க்கும் பொழுது நீ விடுதலையாக்கப்பட்டிருப்பாய். தானாய் உனக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். அல்லேலூயா. இது தானாய் நடந்திருக்கும், தானாய் கதவுகள் திறக்கும். அதான் அந்த வசனம் சொல்லுது, அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. எது திறவுண்டது? பூட்டப்பட்ட கதவு திறவுண்டது, கட்டப்பட்ட சூழ்நிலைகள் விடுதலையாக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் ஜெபங்களுக்கு எல்லாம் பதிலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஏசப்பா, என் பிள்ளைகள் ஆண்டவரே கட்டப்பட்ட சூழ்நிலையில் இந்த வேளையில யாராகிலும் இந்த வேளையில் இருந்திருந்தா ஆண்டவரே அவர்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீர் விடுதலையாக்குவீராக. விசேஷமாய் கர்த்தாவே அப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் நடத்துகிற விதம் ஆச்சரியமானது ஆண்டவரே. எல்லா காரியத்திலும் தானாகவே எல்லாம் நடக்க போகிறது என்று ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள் ஆண்டவரே பயத்தோடு இருக்கிறாங்க ராஜா. என்னுடைய காரியம் எப்படி மாறும், வீட்டின் காரியம் எப்படி மாறும், குடும்பத்தின் காரியம் எப்படி மாறும், என் பிள்ளைகள் எப்படி மாறுவார்கள் என்று பயத்தில் இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா, இருளில் இருக்கிற பேதுருவை வெளிச்சத்தை கொண்டு வந்தது எவ்வளவு ஆண்டவர் உண்மையோ அதே போல ராஜா ஏசப்பா இந்த வேளையில் இந்த பிரசங்கத்தை கேட்கிறவருடைய குடும்பங்களில் எல்லா இருள் போன்ற சூழ்நிலைகள் வெளிச்சத்திற்கு வரப்போகுதுக்காய் ஸ்தோத்திரம். நீர் தூதனை கொண்டு அனுப்ப போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரை வழியில் ஆயத்த பண்ணி ஸ்தலத்துக்கு நீ கொண்டு வந்து சேர்க்க போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இந்த வேளையில யாராகிலும் வியாதியோடு பலத்தோடு பலவீனத்தோடு ஜுரத்தோடு யாராவது இருந்தா இயேசுவின் நாமத்திலே இப்போதே அடியேன் சுகத்தை கட்டளிடுகிற ராஜா. அப்பா, பலவீனத்தில் உடைய பலன் பூர்ணமா விளங்கும் என்று சொன்னீரே, அந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிக்கிற விசுவாசத்தோடு அடியேன் ஜெபிக்கிறேன். ஆவியானவர் பூரண சுகத்தை கொடுத்து வழிநடத்தும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இம்மட்டும் காத்தவர் இனியும் தொடர்ந்து வழிநடத்தும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். Praise the Lord. God bless you.